வணக்கங்க. மகேந்திரன் அவர்களே, உங்கள் அண்ணன் மேலே அவ்வளோ பாசம் இருந்தது அப்படின்னா, தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் சோலார் போட்டு கொடுங்க. ஒரு கிராமத்தை எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட 1.5 கோடி பேர் இருப்பீங்களா மெம்பர்ஷிப்பு. அத்தனை பேருமே தமிழ்நாடு முழுவதும் ஒரு நபர் ஒரு கிராமத்தை எடுத்துக்கோங்க. போங்க, அங்கே எத்தனை வீடுகள் இருக்குது, எத்தனை விவசாயிகளுக்கு சோலார் தேவை அப்படின்றத கணக்கெடுங்க. ஒரு வீட்டுக்கு சோலார் கொடுக்கணும் அப்படின்னா 30,000 ரூபா மானியம் கொடுக்குறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. நிலத்துக்கு சோலார் கொடுக்கணும் அப்படின்னா 75,000 ரூபா கொடுக்குறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. வாங்கி நீங்கள் அனைவருக்கும் சோலார் போட்டு கொடுங்க உங்களோட சொந்த செலவில். அப்போது உங்களை தமிழ்நாட்டு மக்கள் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. உங்களை பார்த்து, உங்கள் அண்ணனை பார்த்து, தாவைக்காவில் இருக்கக்கூடிய நபர்களை பார்த்து யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு விசுவாசம் அப்படின்னா அந்த விசுவாசத்தை போய் உங்கள் அண்ணன் வீட்டு வாசலில் உங்களுடைய வாழை ஆட்டுங்க. மக்களை பார்த்து குலைக்காதீங்க. உங்கள் அண்ணன் எந்த உச்சத்தையும் விட்டுட்டுலாம் வரல. இப்போ கொண்டு போய் மக்கள் உட்கார வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் உச்சம். உங்கள் அண்ணன் விஜயா போக முடியாது. ஜோசப் விஜய் நடிக்கும்போது விஜய். இப்போ ஜோசப்னு அந்த ஜோசப் எங்கேருந்து வந்தாருன்னு தெரில. திடீர்னு இந்த வேஷமே எதுக்குன்றது அது மக்கள் தான் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க பார்த்தீங்களா, அந்த மக்கள் தான் இந்த ஜோசப் எங்கேருந்து திடீர்னு வந்தார் அப்படின்றத அவங்க தான் புரிஞ்சுக்கணும். மக்களை பார்த்து குலைக்காதீங்க சார். உங்கள் விசுவாசத்தை காட்ட வேண்டிய இடத்துல போய் காமிச்சுக்கோங்க. அது எங்களுக்கு தேவையில்லை. ஆனால் மக்கள்கிட்ட நீங்கள் உங்கள் வேலையை காட்டணும்னு நினச்சிங்க அப்படின்னா யாரும் சும்மா விட மாட்டாங்க. அதோடைய எஃபெக்ட் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறமும் நீங்கள் வாயை மூடலை அப்படின்னா, நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் மாதிரியான நபர்கள் அனைவரும் வாயை மூடலை அப்படின்னா அதுக்கான பதில் எங்களுடைய மக்கள் கண்டிப்பாக கொடுப்பாங்க. பார்த்துட்டு கேட்டுலாம் சும்மா போக மாட்டோம் இனிமேல்.